ஏதோ ஒரு 300 பேர் நினைக்கிறேன். அது நம்ப மாட்டீங்க, அவர் தான் மேல இருக்கிறவங்க கூட பொறுத்தார். கீழே இருந்து இறக்கி விட்டது கூட அண்ணன் திருமாவளவன் தான். அவர் தான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க என்னைக்காவது மைக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? என்னைக்காவது நான் பேசணும்னு பேசி ஆசைப்பட்டு பார்த்திருக்கியா? தலைவரோட போட்டோட போய் பின்னாடி பார்த்திருக்கியா? கிடைச்ச இடத்துல வந்து படுத்து கிடைச்சதை சாப்பிட்டு வச்சுட்டு அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காங்கன்னு அண்ணன் வசிஷ்டர் வாயால பிரம்மரிசி பட்டம் வாங்கின மாதிரி அண்ணன் திருமாவளவன் வாயாலே வந்து ஆர்எஸ்எஸ் அவருடைய பட்டத்தை வாங்கியிருக்கு. அதுல இருந்து வந்தவர் திரு நம்பி அவர்கள் நிறைய சர்வபரி தியாகம் பண்ண ஒரு பெரிய விஷயம். நான் வந்து 2 பெரிய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நாளிதழ்கள் இருந்து பயிற்சி பெற்றவன் அப்படிங்கிற அடிப்படையில இது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். அதை வந்து அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மென்னிதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. உடனே ஆரம்பிக்கணும், நாளைக்கு ஆரம்பிச்சோம்னாரு. அவர் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அது வந்து சொல்லிட்டு போறது ஈஸி, அதுக்கப்புறம் செய்யறது யாருன்னு எனக்கு தெரியும். அண்ணன் வெளியில பார் கோடு வச்சிருக்கோம். பார் இல்ல, பார் கோடு வச்சிருக்கோம். அது கூட ஸ்கேன் பண்ணி போங்கன்னாரு. 300 ரூபாய் இந்த புத்தகம். நானும் பாக்குறேன், 2 குவார்டர் விலை யார் யாரெல்லாம் வாங்க போறீங்க பாருங்க. 300 ரூபாய் வந்து இதோடைய இந்த நாளேட்டுடைய இந்த இதழுடைய விலை. அந்த நம்பர் மட்டுமே கிடைச்சாலும் போதும், நீங்க பார்க்காட்டாலும் அண்ணன் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அது வந்து ஆன்லைன் இதாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு பெரிய முயற்சி. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய கட்சிகளுடைய தொலைக்காட்சிகள் நாளிதழ்கள் நம்பர் 1 இருக்கிறது இல்லை. அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு முரசொலி. அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமே வாங்கி படித்தால் முரசொலி தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 நாளிதழாக இருக்கும். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அது என்ன வரும் அப்படின்னு. அதனால வந்து அது நம்பர் 1 நாளிதழா இல்லை. அதேதான் எல்லா ஊடகங்களுக்குமே, அவருக்கு மட்டும் இல்லை, எல்லா டிவிக்குமே, எல்லா பேப்பருக்குமே. ஆனா ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தபோது அதிமுக காலை எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் நமது பேப்பரை திறக்கணும். யாருடைய பதவி இருக்கு யாருடைய பதவி இல்லைங்கிறது காலையில நமது பார்த்தாதான் தெரியும். அது போன்ற விஷயத்தை அண்ணன் நயினார் நாயக்கன் அவர்கள் இதை செஞ்சார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பார்க்கணும். அதை வந்து எல்லாருமே அங்க போட்டுட்டு நாங்க அங்க பாத்துட்டு நீங்க பாத்துட்டு அப்புறம் வந்து யார் பாப்பா அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கோம் நமக்கு. அப்ப வந்து அதிகாரப்பூர்வ நாளேடு அப்படின்னா திரு இளகணேசன் அவர்கள் ஒரு பெரிய தியாகி. வந்து 75 எமர்ஜென்சி பீரியட்ல இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க, நான் பாக்குறேன். அப்படி நிறைய பேரை சொன்னாலே வைப்ரண்ட் ஆன இளைஞர்கள். நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே இந்த பார்ட்டிசிபேட் அண்ணன் இளகணேசன். தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிறது வந்து இருக்கிறா அப்படின்னு யாருமே தெரியாது. அவரோ திரு எத்ராஜா அவர்களோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜனசங்க காலத்துல இருந்து அவ்வளவு பெரிய ஆச்சரியமான உழைப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையான தியாகம். தலைமுறை வாழ்க்கை வீட்டோடு இருக்க முடியாது, பேச்சுலர் லைஃப் வாழ்ந்தவங்க எல்லாம் கற்பனை பண்ண. இன்னைக்கு கதையை கேட்டா திரு அண்ணன் அண்டைவர்கள் சொன்னாங்க, கதையை கேட்டா நடந்திருக்குமா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா இந்த வரலாறுகள்லாம் சொல்லப்படவே இல்லை. வரலாறுனா காங்கிரஸ் கூறியது, அவ்வளவுதான். வரலாறுனா யாருமே கிடையாதுங்கிற மாதிரி சீமான அடிச்சு சொல்றாங்க போல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இது ஒரு பெரிய தியாகம் பண்ண ஒரு தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு நாடு. அதற்கான முக்கியத்துவம் எப்படி கிடைக்குங்கிற பார்க்கணும். சோசியல் மீடியால ஒரே நாள் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அது வந்து நீங்க எப்படி செயல்படுத்துறதுங்கிறதா. நமக்கு வந்து இன்னைக்கு பூவுக்கே சென்ட் அடிச்சுனா விற்க வேண்டியது. இந்த பூவுக்கே சென்ட் அடிக்கும். பூவை தன்னால மணக்கனால தாண்டி இது வந்து எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து உள்ள மார்க்கெட்டிங் பண்றது மூலமா தான் சாத்தியம். நம்ம பார்த்துருக்கோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆகப்பெரிய செயல் வீரர், ஒரு மாஸ்டர். அவரை மாதிரி ஒரு செயல் வீரர் ஒரு நாளைக்கு 26 மணி நேரம் உழைக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது. அதே சமயத்துல அவர் மார்க்கெட்டிங்கே எங்கேயுமே குறவலங்கிற பார்க்கணும். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநில அரசுகளும் முதலீட்டுக்கான கூட்டங்களை நடத்தும் போது அதை இந்தியாவிலேயே முதல் முறையாக குஜராத் நடத்தி காட்டிய ஒரு வைப்ரண்ட் குஜராத் நடத்தி பார்க்க நரேந்திர மோடி. அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவர் வைப்ரண்ட் குஜராத்துக்காக சென்னையில வந்து மார்க்கெட்டிங் பண்ணார். அந்த கூட்டத்துல செய்தியாளர்னா, நான் தினமருடைய செய்தியாளர்னா நான் போய் கவர் பண்ண போயிருந்தேன். அவர் சின்ன உள்ள இருக்க கூட்டம் ஒரு ஹோட்டல் நட்சத்திர நடந்து ஒவ்வொரு தொழிலாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார். ஒரு முதலமைச்சராக இல்ல, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா, ஒரு சிஇஓ போல செயல்பட்டு இருந்தார். அப்ப எவ்வளவு தூரம் உழைப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வெளிச்சமும் இருந்தால்தான் அதற்கான வெளியே கிடைக்கும். நம்ம அப்ப வந்து இந்த ஒரே நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான உழைப்பை கொண்டுதான் இருக்கு. அதற்கு பின்னாடி நிறைய வெளிச்சங்கள் தேவைப்படுது. விளம்பரங்கள் கொடு அப்படின்னு சொன்னா யாரும் கொடுத்துட மாட்டாங்க. விளம்பரம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்க வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் தப்பு. நான் வந்து அது உள்ள இன்சிடென்ட் வந்து பார்த்து சொல்றேன். அந்த ஒரே நாடு வாங்கினா பல விஷயங்கள் இருக்கும். வெறுமனே மருந்துகளை கொடுத்து யாரும் சாப்பிட மாட்டாங்க.
அதற்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது, மருந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும், அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது. அப்ப எப்படி கொடுக்கணுங்கிற நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒரு செயல்பாடு போல இருக்கு. அதற்கு வந்து அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை காலம்லாம் வந்துருச்சு. அப்போ அது அப்படியே எங்க அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படிங்கிறப்பாங்க. அது வேற ஒரு இடத்துக்கு நகரணும். ரொம்ப அற்புதமான விஷயம் மின்னிதா வந்தது. அந்த மின்னிதா வந்ததுல உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். தலைவர்களுடைய அறிக்கைகள், அவருடைய குறிப்புகள், அவருடைய ட்வீட் அவங்க எல்லாமே வந்து முதல்ல நீங்க எங்க பாக்கணும், ஒரே நாள்ல பாக்குற மாதிரி கொண்டு வரணும். சோ ஒரே நாள்ல பார்த்தாதான் நமக்கு விஷயமே தெரியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ரொம்ப அருமையான சின்ன பிள்ளைங்க அண்ணங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பியூட்டிஃபுல்லா வந்து வேலுநாச்சியார் பத்தின ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினாங்க. நீங்க எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, அந்த பிள்ளைகளை பார்க்காம செல்போன் நோண்டிட்டு இருந்தீங்க, அதையும் நான் கவனிச்சேன். ஆனாலும் அந்த பிள்ளைகள் ரொம்ப சீரியஸா தன்னுடைய கடமைகளை சிறப்பா முடிச்சாங்க. RSS காரர்களை போலவே யார் கவனிக்கிறார் யார் கவனிக்கவில்லை என்பதுல கருமமே கண்ணாயினார் போல தங்களுடைய கடமையை செவ்வனே செய்யணும். அந்த பிள்ளைகள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணி காட்டினாங்க. அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி நாங்க ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்குன்னே வச்சிருக்கோம் அப்படின்னு. இதற்கு முன்னாடி அண்ணன் சுபவி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு வாழ்த்து செய்தி ரங்கராஜ் பாண்டே. பாஜக எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்த், அவர்களுக்கு வந்து சேர்ந்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே. அவரை எதிர்பார்த்தாங்க பாவம், அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணனுடைய வாழ்த்து செய்தி அது வந்து இருக்குது. இன்னைக்கு காலையில ஒரு மூத்த IAS ஆபீசர் வந்து முன்னாள் IAS ஆபீசர் இன்னைக்கு பாவம் இருக்கிறவங்க யாருக்காவது முன்னாள் IAS ஆபீசர் வந்து அப்படியே என்ன நடக்குது, எப்படி போகுது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது you are there in the party, no? Which party, sir? And party, sir? And BJP? No, no, I'm not the party. Party இல்லையா? இப்படிதான் சார் பிரச்சனை. இவங்க பூரா நம்ம சங்கீத் திட்டாங்க, அவங்க பூரா நம்ம சேர்க்க மாட்டாங்க. ரெண்டுமே இல்லாம ஒரு காயத்ரி சொல்ல நட்டம் நடுவில் வேண்டிட்டாங்க. ரெண்டுமே சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்திருக்கும் அப்படின்னு. எனக்கு எந்த கவலையும் கூட, எந்த மேடையா இருந்தாலும் ஏறி பேசும். அது பிஜேபி மேடையா இருந்தாலும் சரி, திமுக மேடையா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை மேடையா இருந்தாலும் பேசுறத போல உண்மையை தான் பேசும். எனக்கு அது பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில நான் பேசும்போது விஷயம் சொன்னேன். உங்களுக்கு 2026 தேர்தல் நீங்கள் நினைப்பது போல சுலபமாக இருக்க போவதில்லை சொன்னேன். வந்துட்டாரு. பாருங்க, யாருமே எதிர்பாராம பிரஸ் மீட் 12 மணிக்கு சொல்லிட்டாங்களா, 2 மணிக்கு சொல்லிட்டாங்களா, 4 மணிக்கு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எமகண்டம் முடிஞ்ச பிறகு 3 நாள் முடிஞ்ச பிறகு வருவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்ன நடக்குமா நடக்காது பாடி லாங்குவேஜ்ல திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் என் தம்பி மாதேஷ் பேட்டி கேட்டார். சார் மொத்தம் 7 சேர் வச்சிருந்தாங்க, அப்புறம் 6 சேர் தான் போட்டாங்க, பின்னாடி என்டிஏ போட்டாங்க, அப்புறம் பிஜேபி பார்த்தாங்க. ஒருத்தர் ஹலோ மெடிடேஷன் சொல்லிட்டு அதை நீங்க பாக்கலையா? என்ன எதெல்லாம் கேள்வி ஏதோ ஒரு பிரச்சனையாக அவங்க வந்து போல அவங்க அத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல இல்ல. அவர் பேசவில்லை, என்ன அவர் பேசவில்லை, அவர் நைட் சாப்பாடே சாப்பிட்டாரு. இரவு விருந்தே எடப்பாடி பழனிசாமி வீட்டுல திரு அமித்ஷா சாப்பிட்டுருக்காரு. ஆனா எப்படி நீங்க பதறாதீங்க, நீங்க பதறீங்க நடந்துருங்க அப்படின்னு அவர் இதற்கு முன்னாடி சொல்றாரு. சார் கூட்டணி அமைப்பு பங்குனி ஊத்துறது அன்னைக்கு நல்ல மூர்த்து வரைக்கும் நடக்கும்போது பாத்துட்டு நடந்துருச்சு. வரவேற்புக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க கேட்டாங்க, அது போத்துருக்கு பத்திரிகையாளர் சொல்லாம இருக்க முடியாது கேட்டாங்க. அப்போ வந்து ஒரு இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் நகரப்போகுது அப்படிங்கிற முடிவை அடுத்து நம்ம பார்க்கிறோம். கட்சி பத்திரிகை வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. நான் வந்து சும்மா பதிவு மட்டும் பண்றேன். மாநில தலைவர் இருக்கிறாங்க, அந்த துறைக்கே சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க இருக்கிறாங்க, அதனுடைய ஆசிரியர் திரு நம்பி அவர்கள் இருக்கிறாரு. பத்திரிகை நடத்துறது வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் ஒரு கார்டு வாங்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். பட் பத்திரிகை நடத்துறது வந்து ரொம்ப செலவான காரியம். அது வந்து அதுவும் பேப்பரா கொண்டு வந்து காஸ்ட் எனக்கு வந்து தினமலர் தளத்துலாம் எவ்வளவு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தினமணியில வந்து ஒரு கட்டத்துல வந்து சர்க்குலேஷன் கூட வேண்டாமே முடிவு பண்ணாங்க. அதாவது சர்க்குலேஷன் கூடுனா காப்பி கூடுனா பிரிண்டிங் காஸ்ட் கூடும், பேப்பர் காஸ்ட் கூடும். அப்படி பண்ண முடியாது. அப்படி சர்க்குலேஷன் வேண்டாங்கிற இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளவு பேப்பர் காஸ்டா இருக்கக்கூடிய விஷயம் வந்து அதை மட்டும் ஒரு அருமையான வரவேற்பு கிடைக்குமானால் அது வந்து செய்யலாம். கட்சி பத்திரிகைங்கிற ஒரு சிரமமான விஷயம் தான், தாராளமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடி 150 விஷயங்கள் வரணும்னு நினைக்கிறேன். திரு முருகன் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் வீரர். நிறைய வந்து இந்த இடத்துல வேல் யாத்திரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து வேற ஒரு எழுச்சியை நிதர்சனமாக கண்ட காட்டினவர். 2021 சட்டமன்ற தேர்தல் அவர் தலைமையில் சந்திச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே கொண்டு போய் காட்டுறவர். ஒரு ஆக்டிவான செயல் வீரராக இருக்கிறார். அவரும் அது மாட்டா நிறைய வந்து பேச மாட்டார். அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்.
அதே போல எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் வந்து பேச்சுக்காக அறியப்பட்டவர் அல்ல, அவர் வந்து ஒரு செயல் வீரர். அவர் வந்து பெரிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புதிய தலைவரும் முந்தைய தலைவரை இவரை போல புகழ முடியாது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சொத்து அப்படின்னு வேற எந்த தலைவர்களால் வாய்ப்பு இருந்தா சொல்லிப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பணிவும் அடக்கமும் தன்னுடைய குணமாக கொண்டிருக்கக்கூடியவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்ல, எங்க நெல்லிச்சீமையை சேர்ந்தவர் அழகன். போட்டீங்கன்னா அப்படியே வந்து அட்டாக் பண்ணிடும். அங்க வந்து அதான் எதிரில் இருக்கிறவங்க கூட வந்து அவர்கிட்ட வந்து காயத்ரி சொன்னது போல எதிர்க்க சரிங்க நான் அன்பா பண்ணிடுறேன். ஏன்னா அப்படி எந்திரிச்சிங்கன்னா அப்படி ஸ்டைலா இருக்கும். அவர் வந்து எங்க ஊர் பண்ணையாரு. அதாவது உபசரிப்புகள்ல அவர் அடிச்சு ஆளே கிடையாது. அவ்வளவு அன்பு பண்பு, அவ்வளவு பெரிய இடம் வந்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா சமுதாயத்திலையும் வந்து ஒரு பெரிய நட்பு பாராட்டக்கூடியவர் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையின் போது நான் ஒரு நாள் கவரேஜ்க்காக நியூஸ்க்கு நான் போயிருந்தேன் சாணக்கியால வந்து. அப்ப வந்து அண்ணனுடைய பகுதியில் தான் நடந்தது. நானும் அண்ணனும் நடந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள், எந்த கட்சிக்கு பிரச்சனை வந்து சொல்லாம போனேன், மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலத்தின் முன்னாடி வந்து அண்ணன் நயினாரை பார்த்து வணக்கம் வைத்து 10 நிமிஷம் பேசிக்கிட்டாங்க. எல்லாமே அவர் வேற கரவேட்டி கட்டியிருக்காரு. அவர் கரவேட்டி கட்டியிருக்காரு. ஒவ்வொரு அவர் சாலையில திரு நயினார் நடந்தா அது எல்லோரும் அவரை விரும்பி கொண்டாடும். ரொம்ப ஆச்சரியம். ஏடிஎம்கே ஓட்டு போறான், டிஎம்கே ஓட்டு போறான், பிஜேபி அந்த மாதிரி அண்ணன் வந்து எல்லா பக்கமும் ஆதரிப்பு வச்சிருக்காரு. இப்ப கூட ஒரு மாவட்டத்துக்கு மாறினாரு, அந்த பக்கம் போயிருக்காரு. அண்ணன் இங்கே நாங்க ஆதரிட்டார் எல்லா இடத்துலயும் போட்டு வச்சு போட்டு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தன்மையான பழகக்கூடியவர். அவர் வந்து நான் அண்ணாமலை வந்து ஒரு புயல் என்னெல்லாம் எதிர்க்காதீங்க, நான் எதிர்பார்க்காதீங்க, நான் வந்து பொதியை தேர்ந்தல் அண்ணன் கூலி தேவன் வம்சத்துல வந்து அதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் அப்படி நாங்க தென்றல் பின்னாடி ஃபேன் வச்சு நாங்க அடிச்சு போனாங்க. வீரன் சுந்தரலிங்கம் பிறந்தவன், செக்குலத்த செம்மல் சிதம்பரனார் பிறந்தவன், கர்ம வீரர் காமராஜர் பிறந்தவன். அந்த தெற்க திசையிலிருந்து ஒருத்தர் வந்துட்டு தாமரை தண்ணியில குடிச்சிட்டு வந்துட்டு தண்ணி காட்டாம விடுறா, அது வந்துட்டு அது கிடையவே கிடையாது. பேச்சுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நாங்க சமாளிச்சுக்கோம், நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து ஆள் ஓடிவிடும். செயலுக்கு தான் இங்க வந்து உடனடியாக ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அத இந்தியாவோட பெரிய அளவுக்கு வியந்து பாராட்டக்கூடிய ராஜதந்திரிகள்ல, சாணக்கியர்கள்ல மாஸ்டரா இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் வந்து அப்படி வடிகட்டி 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 ஒரு ஆளை வந்து எடுத்திருக்கிறாருங்க. அதுவே போதும். யார் சர்ச்சை பண்றாங்க பாக்கல. திரு நயினார் நாகேந்திரன் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கார். அப்படிப்பட்டவரா இருப்பார் புரிஞ்சுக்கலாம். யார் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறார், யார் வந்து கவனிக்கிறார். நானும் செய்திக்காக தலைவராக தேர்ந்தெடுக்க எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும் சில விஷயங்கள். ஆனா நம்ம வந்து அவசரப்பட்டு செய்தி சொல்றாங்க. நானும் விட்ட போட்டு அண்ணன் வந்தேன் என்னென்ன செய்தி எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லாம் நடக்கும். என்னங்க காமராஜர் பேச மாதிரி பாட்டுலாம் பார்த்தாரு தலைவர் ஆகுறீங்களா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொல்லவே இல்லையே. தலைவர் அறிவு போறேன்னு சொல்றேன் நியூஸ் எடுக்க முடியாது போது நம்ம ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தா அண்ணன் கொடுக்க மாட்டேன். அதான் பிரச்சனை இருக்காங்க. எப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. திரு வாஜ்பாய் அவர்கள் வருவதற்கு பிறகு நமக்கு வந்து இன்னொரு தலைவர் இருக்க முடியாது, வாஜ்பாய் போல ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்ட பிறகு இப்படி ஒன்றாக பாஜக RSS உடைய பிள்ளை. RSS போகிற இடமெல்லாம் விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். விதைச்சுக்கிட்டே பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு பீஷ்மர் மாதிரி அவர் மட்டும்தான் அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. ஆனால் அதற்கு ஆள் இருக்குதான்னா 60 பேரை பட்டியல் போட்டு கொடுக்கும் RSS. அவ்வளவு பெரிய 65 வயசுல இருந்து அங்க யோகி ஆதித்யநாத் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் நம்ம தேஜஸ்வி சூர்யா வரைக்கும் வச்சுங்க, அவ்வளவு வயசு. அப்ப வந்து விதைகளை விருட்சமாகக்கூடிய விஷயம். திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பேர் சொன்னாலே உங்களுக்கு பயங்கரமா அப்படி வைப்ரேஷன் வருது, நான் பாக்குறேன். திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெரிய தலைவர். 2021 உங்களுக்கு யாருன்னு தெரியாத போது அடையாளம் கண்டது பாஜக அரசு அரைமாந்திராதி. அப்ப அவர் நாளைக்கு என்னவா வருவார்னு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படி தலைவர் சூப்பர் அப்படின்னு அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாத போது நேர மேல இருந்து இறக்கி வச்சுட்டு இவர் தான் உங்களுக்கு தலைவர் சொன்னாங்க. அப்ப பாஜக RSS இயங்கு ஒரு சிஸ்டத்தை நீங்க நம்பணும். இந்த சிஸ்டம் வந்து அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னது போல
தனக்கான தேவையை சரியான தானே தகவமைத்துக் கொள்கிற கட்சியாக பாஜக அரசு. பாஜக அதிமுக ஆட்சி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா யாருக்குமே தெரியல. ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்து. இங்க ஒரு 4 திட்டம் வந்தா அது யார் கொண்டு வந்தான்னு யாருக்கும் தெரியல. அது பாஜக காரங்க நாங்க கொண்டு வந்த திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் அங்க இருக்குது. அவங்க என்ன செய்யறது தெரியாம போயிட்டாங்க. யார் கொடு ஜல் ஜீவன் திட்டம் யார் கொண்டு அண்ணன் போய் நிற்பாட்டார். அங்க போய் குழுல போய் கேட்காங்க தண்ணி வராயா குழாய் இருக்கா. ஆமா கொஞ்சம் விட்டா தலைவர் சாதி கொடுத்தா சொல்லிப்பாங்க. அப்ப அந்த அவளுக்கு வெள்ளந்தியா இருக்காங்க சாதாரண. அவ எந்த திட்டமும் ஒரு தயக்கல. அங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரே ஜல் ஜீவன் திட்டத்தை அதெல்லாம் செயல்படுத்துங்க. நாமளும் கன்ஃபியூஸ் இவர் படம் ஜல் ஜீவன் தமிழ்நாட்டுல ஜல் ஜீவன் பேர். அப்ப யார் கொண்டு வந்தானே தெரியாது. அப்ப என்ன தேவைப்படுது? ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் மக்கள்கிட்ட தேவைப்படுது. யார் எதை செய்தார்கள் என்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை. நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இதற்கு பிறகு 1000 வேலைகள் இருக்கு, 100 தகராறு, 150 அதிருப்திகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பொள்ளாச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு கூட்டம் போட்டு முன்னாள் கவுன்சிலர் ஏதோ சொன்னாங்க எல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலே நிறைய வரும். அதெல்லாம் அனுசரிச்சு போய் உங்களுடைய தலைமை என்ன சொல்றது அந்த ஸ்டாண்ட்ல இருந்து டிவேட் ஆகாம ஆளுக்கால் சோசியல் மீடியால பேஸ்புக் இருக்கு ட்விட்டர் இருக்கு போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காம நீ ஒரு வார்த்தை சொன்னா எங்களுக்கு 10 வார்த்தை சொல்லிட்டு இருக்காம சொல்லிட்டு இல்ல சொல்லி நீங்க சொல்ல வேண்டிய ஆள் வேற. ஆனா அவங்க முயற்சி என்ன? உங்களுக்குள்ள கம்பு சுத்த விட்டா அவங்க ஈஸியா ஜெயிச்சலாம். அப்ப உங்களுக்கான நோக்கம் என்னங்கிறத தெரிய வச்சுங்க. உங்களுக்கான பாதை என்ன? போக வேண்டிய தூரம் அதிகம். பாதை எவ்வளவு சுலபமானது அல்ல. நான் சொன்னேன் 2026 தேர்தல்ங்கிறது 2016 தேர்தல் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2016ல ஒரு கட்சி 134 இன்னொரு கட்சி 100 தொட்டு அது போல இருக்க வாய்ப்பு. ஆனால் எந்த கூட்டணி 134 எந்த கூட்டணி 100 என்பது உங்களுடைய கையில். அப்ப உங்களுக்கு அந்த எண்கள் வேண்டும் என்றால் எல்லாம் மேல இருக்க பார்த்துருவாங்க. மேல இருக்கிற தலைவர் தான் நியமனம் பண்ண முடியும். மேல அவங்க பண்ண முடியாது. அது கீழே ஒவ்வொருத்தரும் கடைக்கோடி தோன்றல் வாய். பாஜகவுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் குஜராத் அதற்கு முதல் மாடலாக இருந்தது. முதல் மாடலாக இருந்தது. குஜராத் மட்டுமல்ல, இன்னைக்கு யூபி. நான் இப்ப காசி தமிழ் சங்கத்துக்கு போயிருந்தேன். என்ன சாலைகள் அங்க நமோ காட்டுன்னு ஒண்ணு இருக்கு. திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா வந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு கார். அது ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கேட்பார் இல்லாம இருந்த ஒரு பணித்துறை, ஒரு சாதாரண ஆற்றுப்படுகை. அந்த இடத்துல என்ன பிரமாண்டம், அந்த பாலத்தை கீழே வச்சு நமோ காட் ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய கருத்து ஒரு நாளைக்கு 25,000 பேர் வருகிறார்கள். இந்த தமிழ்ச்சங்கம் இல்லாத சாதாரண காலங்கள் எவ்வரிடே 25,000 பேர். அது ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒரு சாதாரணமான ஆற்றுப்படுகை படித்துறை. அதை கூட இப்படி மாற்றக்கூடியது அந்த ஊர் எம்பியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமராக அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் கொண்டு போய் சொல்லணும். தெரியாம இருந்துச்சா கிடைக்காது. நாம உங்களுக்குள்ள கம்பு சுத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் அவருடைய ஆளு, நான் இவருடைய ஆளு. தேசிய கட்சினா காங்கிரஸ் கட்சி மாதிரியே தான் இருப்பீங்களா? ஆளுக்கு ஒரு கோஷ்டி, ஆளுக்கு நாங்களாம் தேசிய கட்சி. 100 தலைவர்கள் வருவார்கள், 100 தலைவர்கள் போவார்கள். இந்த கட்சி நிலைத்திருக்கும், இந்த ஆட்சி நிலைத்திருக்கும். இந்த ஆட்சி நிலைத்திருக்கும் நீங்க நினைச்சீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு உழைக்க வேண்டிய விஷயம் அதிகம். அதை மாற்றக்கூடாது. யாரோ ஒருத்தர் உழைப்பாக நினைச்சா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உழைக்க தயாரா இருக்கீங்கன்னு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சாதாரண தொண்டன் சிறை செல்ல தயாரா இருக்கும். அந்த சிறை செல்வதற்கு அந்த வழக்கறிஞர் அணிங்கிறத ஒரு பலப்படுத்தும். யாராவது சிறை செல்லாமல் தடுப்பேன் அப்படின்னு நிற்கணும். சிறை சென்றால் உடனடியாக மீட்பேன் அப்படின்னு நினைக்கும். உள்ள போயிட்டா வெளியே வந்திருக்க ஆளு என்ன சாதாரண. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை சொல்றேன். ஒரு தொண்டன் என்னைக்கோ ஒரு நாள் போட்ட ஒரு ட்வீட்டுக்காக அவனை சிறை கொண்டு போயிட்டான். அவன் பிஜேபி சேர்ந்தான். ராத்திரி 2 மணிக்கு வழக்கம் போல இந்த பேட்டர் படி கதவை தட்டி கூட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு. பையன் சிறைக்கு போறோம் அப்படி பார்த்துட்டு பிஜேபி சம்மந்தம் வேணும். அப்ப என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா? ஆமாங்க, நாங்க எங்க குடும்பமே பிஜேபின்னு சொல்லியிருக்கோம். எப்ப சொல்லியிருப்பாங்க? அவர்களுக்கு துணை நிற்கிறதுக்கு 4 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. நல்லா ஞாபகம். அப்ப வெறுமனே ஐடி உட்கார்ந்து கம்பு சுத்துறேன், சோசியல் மீடியா உட்கார்ந்து கம்பு சுத்துறீங்களா? களத்துல நிற்கிறதுக்கான இருக்கணும். இனிமே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் எதுவுமே உள்ளரங்க கூட்டமா இருக்கக்கூடாது.
எதுவா இருந்தாலும் பெருந்திரள் கூட்டமா தான் இருக்கணும். என்னப்பா இந்த டிராபிக் ஜாம் ஆகி போச்சு, அந்த பக்கம் போகல, நைனா கூட்டமாப்பா சொல்லணும், பாஜக கூட்டமாப்பா சொல்லணும். அப்படி இருந்தால்தான் அது 4 பேரால கவனிக்கும். உள்ள இருக்க கூட்டத்திலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சி வெளியரங்க கொண்டு போறீங்க. அப்ப அடுத்த கூட்டம் எங்க நடக்கணும் முடிவு பண்ணிக்க. அண்ணன் நயினாரோட கலந்துக்கிறார், அண்ணன் முருகனோட கலந்துக்கிறார், எங்க நடக்கும் பாருங்க. அப்ப நீங்கள் உங்கள் பிரம்மாண்டத்தை விஸ்தரித்துக் கொண்டே போனால்தான் அது வியப்பு ஏற்படுத்தும். அதிமுக இருக்கு, அவர்கள் துணை இருக்குது, நீ ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்காதீங்க. அந்த அதிமுக நல்ல வேலை நம்ம கூட பாஜக இருக்குன்னு நினைக்கலாம். அதற்கான நீங்க பார்க்கணும், அது நீங்க பார்த்தாலும் நடக்கும். நல்ல வேலை ஏடிஎம்கே நம்ம பிஜேபி அலைன்ஸ் வச்சோம், ஏடிஎம்கே அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போகணும். அவங்க பார்த்துட்டோம்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஈஸி கேம். அண்ணன் நயினா நாயகருக்கு பெரிய டஃப்பான டாஸ்க் ஆகுது. எத்தனை தொழில் முதல்ல முடிவு பண்ணும். அந்த நம்பர் வாங்குறதுக்குள்ளே வந்து தாவத்துறீங்க. அண்ணன் நயினா எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தாளமாட்டே பால கருதுவார். பயங்கர டஃப் நெகோசியேட்டர், பயங்கர டஃப் நெகோசியேட்டர். சாதாரணமா நீங்க ஒரு விஷயத்தை வாங்கி முடியாது. அண்ணன் நயினாருக்கு நிறைய பழக்கம் இருக்கு, நிறைய பழக்கம் வரப்போகுது. எவ்வளவு தோணிங்கிறது சேலஞ்ச், எந்தெந்த தோணிங்கிறது சேலஞ்ச். அப்புறம் உள்ஒதுக்கீடு வேற இருக்குது. எங்க அண்ணனுக்கு எங்க கூட வந்தவங்களுக்கு கூட தாவு தீர்ந்து போகும். அப்ப அவ்வளவு தாண்டி ஒரு முடிவுக்கு வரும்போது எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆளாளுக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரே நாடு தமிழ்நாடு, இந்த பத்திரிகை எல்லாமே ஒன்றாகும், நன்றாகும். வணக்கம். இது